ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த வெளிச்சம் தேவை தெரியுமா? என் வாழ்க்கையிலே உண்டான ஒரு சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் காரணர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும். அதற்காக யாரையும் பகைக்க வேண்டும் என்றல்ல நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரை கனப்படுத்தணுமோ கனப்படுத்துங்க, யார் யாரை நேசிக்கணுமோ நேசிங்க, யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த நேசரை விட்டுட்டு உள்ள வேலை தான் வேண்டாம். அதாவது இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சு நான் சொல்லுகிற இடத்துல, அந்த இடத்துல நான் மகிமையை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்குகிறார். காடாய் போக பண்ணுவேன். இது யார் கொடுத்தது?